நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு பள்ளிகளில் காலாண்டு தேர்வை தள்ளி வைத்துள்ளதாக சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மாநிலத்தில் பல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாடப்புத்தகம் சென்று சேரவில்லை என புகார் வந்துள்ளது. மேலும் பாடப்புத்தகங்கள் தாமதமாக வழங்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் படிப்பதற்கு சிரமம் அடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி தமிழக அரசு காலாண்டு தேர்வை தள்ளி வைத்தது போல் புதுவை அரசும் தள்ளி வைக்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே புதுவை அரசு பள்ளிகளில் காலாண்டு தேர்வை தள்ளி வைத்துள்ளதாகவும் பாடப்புத்தகங்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் கிடைக்கும்படி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சட்டசபையின் பூஜ்ய நேரத்தில் கூறினார். புதுவையில் பேனர் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் கலெக்டர் தீபக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நான் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றுள்ளேன். புதுவையில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ளன. அதனை படிப்படியாக குறைக்க பாடுபடுவேன். எனது பதவியை முறையாக பயன்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் நன்பெயர் எடுப்பேன். நான் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் என்னிடம் வந்து பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மனு அளித்துள்ளனர். இதனை படிப்படியாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன். குறிப்பாக புதுவையில் பேனர் கலாச்சாரம் நாளுக்கு நாள் தலை தூக்கிக் கொண்டே போகிறது. முன்பெல்லாம் பெருந்தலைவர்கள் பிறந்த நாளுக்காக அவர்களது ஆதரவாளர்கள் வாழ்த்து பேனர் வைப்பார்கள். ஆனால் தற்பொழுது எதற்கெடுத்தாலும் பேனர்கள் வைக்கப்படுகிறது. எனவே புதுவையில் பேனர் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். அப்பொழுது துணை கலெக்டர் முத்தம்மா, வருவாய் அதிகாரிகள் உதயகுமார், சக்திவேல், தமிழ்ச்செல்வன், தாசில்தார் ரமேஷ், துணை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர். அன்னை தெரேசா பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க்கில் உள்ள தெரேசாவின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை மற்றும் அன்னை தெரேசா மடத்தில் உள்ள அருட் சகோதரிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ், அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக புதுவையில் புதிய சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ள முத்தம்மா உறுதியளித்து கூறினார். புதுவை சப் கலெக்டர் ஜவஹர் ஏனாமிற்கு மாற்றம் செய்யப்பட்டதால் புதிய சப் கலெக்டராக டாக்டர் முத்தம்மா நியமிக்கப்பட்டார். புதியதாக பதவியேற்ற சப் கலெக்டர் முத்தம்மாவிற்கு கலெக்டர் தீபக்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்றுக் கொண்ட அவர் கூறுகையில், நான் பள்ளியில் படிக்கும் பொழுதே பல போட்டிகளில் கலந்து கொள்வேன். IAS அதிகாரி ஆவதையே கனவாக கொண்டிருந்தேன். இதற்கு என் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கமளித்தனர். மக்களுக்கு பணியாற்ற மருத்துவம் படித்திருந்தாலும் IAS தேர்வில் தேர்ச்சியடைந்தேன். மேலும் படித்த ஊரிலேயே முதலாக பொறுப்பேற்பது பெருமையாக இருக்கிறது மற்றும் புதியதாக பொறுப்பேற்றுள்ளதால் அலுவலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதையே முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுவேன். எனவே பொதுமக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரில் சந்தித்து குறைகளை கூறலாம் என்று கூறினார். புதுவை பள்ளி இயக்ககத்தின் 2ஆம் வட்டம் சார்பில் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை பூமியான்பேட் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் 2ஆம் வட்ட அளவில் பிப்ரவரி 2010 முதல் 2011 வரை பணி நிறைவு பெற்ற தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ராஜா நகர் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்று பேசினர். பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி தலைமை உரையினையும் இயக்குநர் பன்னீர்செல்வம் சிறப்புரையும் நிகழ்த்தினர். தொடர்ந்து பள்ளி துணை ஆய்வாளர்கள் அமிர்த கணேசன், துயிரோக் ஆந்திரே சவுந்தரராஜன், ஜெகத் சிற்பியன், கொல்போர், மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் ஓய்வு பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிறைவாக ஆசிரியர் செந்தில்குமார் நன்றி கூறினார். புதுவை முத்தியால்பேட்டையில் பழிக்கு பழியாக வாலிபரை கொலை செய்த வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் என்று SSP சந்திரன் கூறினார்.
இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், கடந்த 21ஆம் தேதி முத்தியால்பேட்டை அக்காசாமி வீதியில் சேரன் என்ற வாலிபர் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு மறைந்திருந்த கும்பல் ஒன்று அவரை கொலை செய்தது. இதுகுறித்து வடக்கு SP சிவதாசன், இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் ஆகியோர் விசாரணை நடத்தி ராஜா, முத்துவேல், பைப் அரவிந்தன், பிரகாஷ், வினோத் ஆகிய 5 பேரை கைது செய்தனர் என்றும், கைது செய்யப்பட்டவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அரசு பொது மருத்துவமனை வாசலில் கொலை செய்யப்பட்ட முரளி என்பவரின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலையை செய்ததாகவும், மேலும் சம்பவத்தன்று கொலையுண்ட சேரன் தங்களை கேவலமாக பேசியதாகவும் கூறினர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 2 பெரிய கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் என்று கூறினார். இந்த முன்விரோதம் காரணமாக இவங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் விசாரணை பண்ணும்போது அதில் 6-7 பேர் சேர்ந்து இருக்காங்க. அதில் 5 பேர்த்த நாங்கள் கைது பண்ணியிருக்கிறது வரைக்கும். அதில் வந்து ராஜா, முத்துவேல், அரவிந்தன், பிரகாஷ், வெங்கடேஷ், இந்த 5 பேர்த்த நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த கேஸில் வந்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூடிய விரைவில் கைது பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க ஒரு முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட ஒரு பகையில தான் இதை கொண்டிருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய வாலண்டரியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை கேட்கும்போது அவங்க கன்ஃபெஷன் பண்ணும்போது நாங்கள் அவங்க பயன்படுத்தின கத்தி மற்றும் கற்கள் போன்றவற்றை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி விரைந்து செயல்பட்டு உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வந்து 1-2 அக்யூஸ்ட் 3 பேர் அதில் வந்து தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில். கூடிய விரைவில் அவங்களையும் கைது பண்ணுவாங்க. புதுவை மாநில மக்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்யும் பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமியின் பட்ஜெட் என்று பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், முதல்வர் ரங்கசாமி மக்கள் வரிச்சுமையை உணரக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வரியில்லா மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற, பொருளாதார குறியீடுகளை உயர்த்துகின்ற, அனைத்து தரப்பு மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் என்று பாராட்டு தெரிவித்தும், மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் கட்டும் திட்டம், அட்டவணை இனத்தவர்களுக்கு லேப்டாப், முதியோர் விதவை உதவித்தொகை உயர்த்தி வழங்கியது, சிறப்பு பொருளாதார மண்டலம், தொழில்நுட்ப பூங்கா அமைத்தல் என மக்கள் மனம் புரிந்த பட்ஜெட்டாகவும், மக்கள் வரவேற்கத்தக்கதாகவும், புதுவை மாநில மக்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்யும் பட்ஜெட்டாகவும் உள்ளது என்று கூறினார். இலவசங்களுக்கு சிறப்பு கூறு நிதியை பயன்படுத்தக்கூடாது என்று மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில பட்ஜெட் குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில், NR காங்கிரஸ் தேர்தலின் பொழுது அளித்த வாக்குறுதிகள் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை. குறிப்பாக முதல்வர் பதவியேற்ற பொழுது கையெழுத்திட்ட 3 திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 இளைஞர்கள் குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இலவச வாஷிங் மெஷின் அனைத்து குடும்பத்திற்கும் தரப்படும் என்றார். தற்பொழுது ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் என்று கூறிய அவர், தொடர்ந்து இதற்கான நிதியை சிறப்பு கூறு திட்ட நிதியில் இருந்து எடுப்பார்கள். ஆனால் சிறப்பு கூறு திட்ட நிதி என்பது ஆதி திராவிட மக்களின் கல்வி, சமுதாய வளர்ச்சிக்காக செலவிடப்பட வேண்டும். இலவச திட்டங்களுக்கு எடுத்து செலவிடக்கூடாது என்று வலியுறுத்தி கூறினார். திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் படுகை அணை கட்ட வேண்டும் என்று சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டசபையின் கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து திருக்காஞ்சி அக்ரஹாரம் பகுதியை இணைக்கும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே சாலை போக்குவரத்திற்கும் உப்பு நீரை தடுப்பதற்கும் படுகை அணை கட்ட உத்தேசம் உள்ளதா என்றும், மேலும் ஆற்றில் திருட்டு மணல் எடுத்து சுடுகாடு இல்லாமல் செய்துவிட்டனர். இதனால் பிணத்தை படகில் எடுத்துச் செல்லும் நிலை உள்ளது. எனவே உருவையாறு பாலம் போல எங்கும் படுகை அணை அமைக்கலாம். அது அனைத்து கிராம மக்களுக்கும் பயன்படும் என்றார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி பதில் அளித்து கூறுகையில், படுகை அணை கட்ட உத்தேசமில்லை, ஆனால் மேம்பாலம் கட்டுவதற்கு நபார்டு வங்கி மூலம் நிதி பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படும். ஆற்றின் குறுக்கே பாலம் இந்த ஆண்டு கட்டப்படும். தேவைப்பட்டால் படுகை அணையும் கட்டலாம். திட்டத்தை விரைவில் துவக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே சைக்கிளில் சென்ற வாலிபர் மீது பேருந்து மோதிய விபத்தில் அவர் படுகாயமடைந்தார். அங்கிருந்த மக்கள் சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். புதுவை நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த அழகு என்ற வாலிபர் அரியாங்குப்பம் சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அவர் காவல் நிலையம் அருகே சென்றபொழுது புதுவையில் இருந்து கடலூர் சென்ற பேருந்து அவர் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் அழகு படுகாயமடைந்து கீழே விழுந்தார். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர்.
ஆனால் அருகில் காவல் நிலையம் இருந்தும் போலீசார் அங்கு வர காலதாமதம் ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுகிறது. எனவே போக்குவரத்தை சீரமைத்து இதுபோன்ற விபத்துக்கள் நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். வலுவான லோக்பால் மசோதா வரம்பிற்குள் புதுவையை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பல மாதங்களாக மாதச் சம்பளம் பெற முடியாமல் ரொட்டிப்பால், வளர்கல்வி, மகளிர் ஆணையம், பாசிக் ஊழியர்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், வலுவான லோக்பால் மசோதா வரம்புக்குள் புதுவையை சேர்க்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பின் தலைவர் மதுரகவி தலைமையில் பொருளாளர் இந்திரா முன்னிலையில் பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஊழல் புரிபவர்களுக்கு எதிராக கோபக்கனலை பொழியும் மக்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் வரும் காலங்களில் லஞ்சம் வாங்குவதையும் லஞ்சம் கொடுப்பதையும் முற்றிலுமாக படிப்படியாக தவிர்ப்போம் என உறுதியெடுக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.